Hello media students, electrochemistry chapter லிருந்து secondary batteriesல lithium ion battery பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். secondary batteriesனா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என்னது? ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணிட்டு திரும்ப ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் நம்மளால யூஸ் பண்ண முடியும்னா அதுதான் செகண்டரி பேட்டரிஸ். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம செல்போன்ஸ்ல இருக்கிற பேட்டரிஸ் தான். இந்த லித்தியம் அயான் பேட்டரி பாருங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ரொம்ப முக்கியமான பேட்டரி இது. செல்லுலார் ஃபோன்ஸில், லேப்டாப்ஸில், கம்ப்யூட்டர்ஸில், டிஜிட்டல் கேமராஸில், எலக்ட்ரானிக் கார்ஸில், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கிற இந்த லித்தியம் அயான் பேட்டரி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கு ஹையர் எனர்ஜி டென்சிட்டி இருக்குது, லைட் வெயிட்டில் இருக்குது, ரொம்ப காம்பேக்டான ஒரு டிசைனில் அதை நம்ம செஞ்சுக்க முடியும். அந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் அதுக்கு இருக்குது. சேஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல சேஃப்டி இருக்குது. அதை ரொம்பவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இட் ரிக்வயர்ஸ் ஒன்லி லோ மெயின்டெனன்ஸ். இந்த லித்தியம் அயான் பேட்டரி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே ஒரு பேட்டரி அப்படின்னா அங்கே 3 பேர் முக்கியமாக இருப்பாங்க. ஒருத்தர் ஆனோடு, இன்னொருத்தர் கேத்தோடு, மூணாவது எலக்ட்ரோலைட். ஸோ ஒரு பேட்டரியில் இந்த 3 பேரும் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லித்தியம் அயான் பேட்டரியில் போரஸ் கிராஃபைட் தான் ஆனோடா பிஹேவ் பண்ணுது. லித்தியேட்டட் டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு தான் கேத்தோடா ஆக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிரான்சிஷன் மெட்டல் கோபால்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கோபால்ட்டு, ஆக்சிஜன், லித்தியேட்டட்னா லித்தியம். ஸோ லித்தியம், கோபால்ட்டு, ஆக்சிஜன் இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு காம்பவுண்டு தான் கேத்தோட ஆக்ட் பண்ணுது. அடுத்தது எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்னா லித்தியம் சால்ட் இன் அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட். ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டில் லித்தியம் சால்ட்டை கரைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் எலக்ட்ரோலைட்டாக அங்கே ஆக்ட் பண்ணுது. ஒரு லித்தியம் அயான் பேட்டரியோட டிபிக்கல் ஸ்ட்ரக்சர் இதுதான். பாசிட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா, அதுதான் கேத்தோட். நெகட்டிவ் எலக்ட்ரோட் இருக்கு இல்லையா, அதுதான் ஆனோட். இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட் பாருங்க, லித்தியம், கோபால்ட், ஆக்சிஜன் 3 பேரும் இருக்கிற ஒரு ஆக்சைடு, லித்தியேட்டட் கோபால்ட் ஆக்சைடு. ரைட்டா? ஏன் இந்த மாதிரி ஹெக்ஸகனலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்பியர்ஸ், அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் ஸ்பியர்ஸ், திரும்ப ஒரு வயலட் கலர் ஆர் பிளாக் கலர் ஸ்பியர்ஸ், இந்த மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா இந்த லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு நீங்கள் சாலிட் ஸ்டேட்டில் பார்த்துருப்பீங்க. ஏபிசி அரேஞ்ச்மெண்ட் இதுதான் இல்லையா, சாலிட் ஸ்டேட்டில் நம்ம இதை படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இந்த லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போது கேத்தோட் LiCOO2, ஆனோட் கிராஃபைட், போரஸ் கிராஃபைட். இங்கே எலக்ட்ரோலைட்டாக யார் இருக்கிறா? லித்தியம் சால்ட்டு இன் ஆர்கானிக் சால்வெண்ட். இப்போ இங்கே ஆக்சுவலாக பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த கேத்தோடையும் ஆனோடையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் ஒரு செப்பரேட்டர் இருக்கும். சரியா? இதில் நீங்கள் முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே இந்த Li பிளஸ் அயான்ஸ் ஆனோடிலிருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகும், கேத்தோடிலிருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகும். ஸோ கேத்தோட்லையும் சரி ஆனோட்லையும் சரி லித்தியம் அயான்ஸ் இருக்கும். அதாவது லித்தியம் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? சரி, இப்போ ஆனோட்லையும் கேத்தோட்லையும் என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அப்போ இந்த பேட்டரியில் ஓவராலாக என்ன ரியாக்ஷன் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன்ஸை எழுதலாம். ஆனோட் யாரு? போரஸ் கிராஃபைட். ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம் இருக்கும். இந்த லித்தியம் சாலிட்னு போட்டுக்கலாமா, என்ன பண்ணும்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். லித்தியமோட வேலன்சி 1. ஸோ ஒரு எலக்ட்ரானை இதை லூஸ் பண்ணும். அப்போ அது Li ப்ளஸ்ன்னு ஆகிடும். கரெக்டா? ஸோ இங்கே என்ன நடக்குது? எலக்ட்ரான் லூஸ் ஆகுது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. அப்போ அது என்ன ரியாக்ஷன்? ஆக்சிடேஷன். ஸோ எப்போவுமே ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும். அதனால இப்படி போட்டேன். ஓகே.
அப்போ கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? கேத்தோடு யாரு? டிரான்சிஷன் மெட்டல் ஆக்சைடு. யாரு? கோபால்ட் ஆக்சைடு ப்ளஸ் இந்த லித்தியம் அயான்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த Li ப்ளஸ் ப்ளஸ் அங்கே அது லூஸ் பண்ணிச்சுல எலக்ட்ரானை, அந்த எலக்ட்ரானை இங்கே கெயின் பண்ணிக்கும். ஸோ இவங்க 3 பேரும் கம்பைன் ஆகுறாங்க. கம்பைன் ஆகி LiCOO2. இங்கே ஞாபகமாக சிஓவில் சின்ன ஓ போடணும், ஓக்கு பெரிய ஓ போடணும். ரைட்டா? இந்த சாலிடை ஃபார்ம் பண்ணும். இதுவும் சாலிட் தான். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இங்கே என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு? எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ கேத்தோடில் ரிடக்ஷன் நடந்திருக்கு. இந்த 2 ரியாக்ஷன்ஸ் தான் ஆனோட்லையும் கேத்தோட்லையும் நடந்திருக்கு. அப்போ ஓவராலாக அந்த செல்லில் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா இந்த 2 ரியாக்ஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். லெஃப்ட்லையும் ரைட்லையும் காமனாக இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ Li ப்ளஸ் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது ஓவரால் ரியாக்ஷன் என்னது? Li ப்ளஸ் கோபால்ட் ஆக்சைடு கிவிங் Li கோபால்ட் O2, LiCOO2. ஸோ இதுதான் அங்கே நடக்கிற நெட் ரியாக்ஷன். ஸோ அவ்வளவுதான். பட் இந்த பேட்டரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புக்கில் கொடுத்துருக்குற அந்த படத்தை பாருங்க. இந்த 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 எண்டில் வந்து கேத்தோடு இருக்குது, ரைட் எண்டில் வந்து ஆனோடு இருக்குது. இந்த 2 எலக்ட்ரோடுமே என்ன பண்ணுதுன்னா Li ப்ளஸ் அயான்ஸை பாருங்கள். இங்கேயும் ஆனோட்லேயும் Li ப்ளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, கேத்தோட்லேயும் Li ப்ளஸ் அயான் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த Li ப்ளஸ் அயான்ஸ் ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கும் கேத்தோடுலேருந்தும் ஆனோடுக்கும் மூவ் ஆகும். இதுதான் இந்த பேட்டரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த பேட்டரி வந்து ஒரு செகண்டரி பேட்டரி. அப்போனா நம்ம என்ன பண்ணலாம்? அதில் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் ஃபுல்லாக போன பிறகு திரும்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். பேட்டரியை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம், அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். இப்போ டியூரிங் டிஸ்சார்ஜ் அங்கே என்ன நடக்குது? டியூரிங் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆனோடு இருக்குல்ல, அந்த போரஸ் கிராஃபைட்டு, அதிலிருந்து கேத்தோடுக்கு CO2 இருக்குல்ல, லித்தியேட்டட் CO2, அதுக்கு Li ப்ளஸ் அயான்ஸ் இந்த எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லையா, லித்தியம் சால்ட் கண்டெய்னிங் ஆர்கானிக் சால்வெண்ட், சாரி கரெக்ட், அது வழியாக லித்தியம் அயான்ஸ் ஆனோடிலிருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு Li ப்ளஸ் அயான்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக அதை தீர்த்து கட்டிட்டோம். இப்போ சார்ஜே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சார்ஜ் ஏற்றுவோம். அதை வந்து டியூரிங் ரீசார்ஜ்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேட்டரியை சார்ஜ் ஏற்றுறப்ப என்ன நடக்குது? சார்ஜ் ஏற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவோம்? அந்த பேட்டரி எவ்வளோ எவ்வளோ பொட்டென்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை விட அதிகமான ஒரு இஎம்எஃப்பை அந்த பேட்டரிக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அதுதான் ரீசார்ஜ். புரியுதுங்களா? அந்த பேட்டரி எவ்வளவு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை விட அதிகமான பொட்டென்ஷியலை அதுக்கு அப்ளை பண்ணணும். அந்த டைமில் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த கேத்தோடு இருந்துச்சுல்ல, LiCOO2, அதிலிருந்து அங்கேருந்து Li ப்ளஸ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகும். எப்போ? நம்ம அந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறப்ப. அப்போ இதை தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கிட்ட இருந்து யாருக்கு எப்போ Li ப்ளஸ் அயான்ஸ் மூவ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனோட் டு கேத்தோட் மூவ் ஆகும் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறப்ப, அதாவது டியூரிங் டிஸ்சார்ஜிங். திரும்ப அந்த பேட்டரிக்கு சார்ஜ் போடுறப்ப இந்த Li ப்ளஸ் அயான்ஸ் கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு மூவ் ஆகும். ஸோ ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கும் கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கும் மூவ் ஆகுது இல்லையா? இந்த ப்ராசஸை தான் இன்டர்கேலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ரீசார்ஜ் பண்ணுறப்ப இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அப்படியே ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆகிடும். சரியா?
ஸோ ரீசார்ஜ் பண்ணுறப்ப இந்த கேத்தோட்லேருந்து Li+ அயான்ஸ் ஆனோடுக்கு மூவ் ஆகும்னு சொன்னோம். அந்த Li+ அயான்ஸ் இந்த ஆனோடில், அதாவது போரஸ் கிராஃபைட் எலக்ட்ரோடில் அப்படியே எம்பட் ஆகிடும், பதிஞ்சு போயிடும். அதை தான் டோட்டல் இந்த ப்ராசஸை தான் நம்ம இன்டர்கேலேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் லித்தியம் அயான் பேட்டரியில் நடக்கும். Hope you understand. Thank you.